இவ்வளவு மிகப்பெரிய அந்த தூண்களை எல்லாம் வைத்து அவ்வளவு பெரிய மண்டபங்களை அமைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது நம்முடைய ஒருமைப்பாடு, ஒரு ஒற்றுமை உணர்வு. எல்லோரும் ஒன்றாக இணைந்து வந்து அமர்ந்து அந்த நிகழ்ச்சிகளை கண்டுகளிக்க வேண்டும், அல்லது இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும், அல்லது அவர்கள் எல்லோரும் ஒன்றாக இணைந்து சமபந்தி போஜனத்தை சாப்பிட வேண்டும். நீ பெருசு நாம் பெருசு எல்லாம் கிடையாது. இறைவனுடைய சன்னதியிலே எல்லோரும் ஒன்றுதான். அங்கே உணவிடும் பொழுது பார்த்தோம்னா அரசனுக்கும் அதே உணவுதான், ஆண்டிக்கும் அதே உணவுதான் என்று சொல்லி இறைவனுடைய சன்னதியிலே எல்லோரும் சமம் என்கின்ற கருத்தினையும் அந்த இடத்திலே வலியுறுத்தி வைத்திருப்பார்கள். அந்த பெரிய பெரிய மண்டபங்கள், அந்த தூண்கள்லாம் போய் பார்க்கும் பொழுது நிறைய விஷயங்களை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். வரலாற்று சின்னங்களாகவே அமைந்திருக்கும். அந்த மண்டபத்து மேல பார்த்தோம்னா அப்படி நிமிர்ந்து பார்த்தோம் சொன்னா ஒரு சில ஓவியங்களை எல்லாம் வரைஞ்சி வச்சிருப்பா. அந்த ஓவியங்கள்ல பார்த்தோம்னா ஏதோ கிரகங்கள் மாதிரி ஏதோ லைன் எல்லாம் போட்டு வச்சிருப்பா. இது நமக்கு என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த ஆலயத்தினுடைய அல்லது அந்த மண்டபமானது எப்பொழுது கட்டப்பட்டது அப்படிங்கறத அந்த மேல இருக்கக்கூடிய ஓவியங்களை பார்த்தாலே புரிந்து கொள்ளலாம். அது ஓவியமா இல்லது ஒரு சிற்பங்களா செதுக்கி கூட வச்சிருப்பா. அது என்னன்னு நமக்கு நிமிர்ந்து பார்க்கும் பொழுது அன்றைய தேதியிலே இருந்த அந்த வானவியல் நிலையை தெளிவாக குறித்திருப்பார்கள். இந்த கிரகம் இந்த இடத்துல இருக்கு, இந்த கிரகம் இந்த இடத்துல இருக்குங்கிற மாதிரிலாம் பொறிச்சு வச்சிருப்பா, பதிச்சு வச்சிருப்பா. அதை பார்க்கும் பொழுது இது இந்த ஆண்டுதான் கட்டப்பட்டது, இது எந்த இடத்திலே எந்த நாளிலே கட்டப்பட்டதுங்கிற வானவியலை கூட அந்த இடத்திலே பதிவு செய்திருப்பார்கள். இத்தனை அறிவாளிகளாக நம்முடைய தமிழர்கள் இருந்திருப்பார்கள்ங்கிறதுக்காக சொல்றோம். அந்த வானவியல் அறிவிலே தமிழர்களை விட சிறந்தவர்கள் யாருமே இல்லைன்னு சொல்ற வரலாற்று ஆசிரியர்கள். அந்த அளவிற்கு அந்த மண்டபங்கள் முக்கியத்துவம் பெறுகின்றன.